எவ்வளோ தம்பதிகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ஈகோவில் லைஃப் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்றாங்க. இன்னும் சிலர் ஈகோலேயே லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில தம்பதிகள் செகண்ட் லைஃப்குள்ளே போயிட்டு இதுக்கு ஃபஸ்ட் லைஃப் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு வெளியே சொல்ல முடியாமல் அங்கே போய் சகிச்சுட்டு வாழ்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பொறுமைங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால தாங்க. எந்த ஒரு மனுஷங்களுமே 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் பிரச்சனை வருதோ அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரோட பாசிட்டிவ் சைடை பாருங்கள். கண்டிப்பாக எல்லார்கிட்டையுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. காரணம், லைஃப் பார்ட்னர்கிட்ட பிடிக்காத அதே விஷயங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஆனால் அங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். காரணம், அங்கே மாற்ற முடியுங்கிற ஆப்ஷன் இல்லை. இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணால் ஒரு நல்ல வாழ்க்கை மாறலாம். பட் உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லாம் டைவர்ஸ்குள்ளே போகிறாங்களோ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஆராய்ச்சியில். எவ்வளோ தம்பதிகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ஈகோவில் லைஃப் வேஸ்ட் பண்ணிவிட்டு